விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துல ட்ரைனிங் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ட்ரெயின்டு ஸ்கில்டு எம்ப்ளாய் அந்த மாதிரி தான் கொடுக்கணும், டெக்னீஷியன் கொடுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா விஸ்வகர்மா திட்டத்தை அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணல, ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்க. அது டோட்டலாவே நம்மளால யாரும் வீடியோ எடுக்கிறீங்க? எம்பிசி பட்டியல் கேட்கிறோம். தமிழக வரலாற்றுல முதல் சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பகதூர் தான். அவர் தொட்ட புகழின் உச்சத்தை தொடுவதற்கு அவர் காலத்துக்கு அப்புறம் பல பேர் முயற்சி செய்திருந்தால் கூட மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர் தியாகராஜ பகதூர். பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், அவர் ட்ரெயின்ல வர்றாருன்னா எல்லா ஸ்டேஷன்லயும் ட்ரெயின் நின்று தான் போக முடியும், நிக்காத ஸ்டேஷன்ல கூட நின்று தான் போகும். அப்பயே சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் மாத்திரம் 500 ரூபாய்க்கு விற்குமா ஒவ்வொரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்லையும். அப்ப பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அரையனா ஒரணா தான் இருக்கும். அப்ப எவ்வளவு பேர் வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் கிடைக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஸ் ஹீரோவாக எம்.கே.டி. இருந்தாரு. ஒரு 12 படங்கள் அவர் நடித்த படங்கள் மெகா ஹிட். அதுல ரொம்ப முக்கியமான படம் ஹரிதாஸ். 3 தீபாவளிகளுக்கு ஒரே தியேட்டர்ல ஓடின படம் அது. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி அடுத்த தீபாவளி வரைக்கும் ஓடி அதுக்கடுத்த தீபாவளிக்கும் அந்த படம் ஓடிச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற திரைப்பட நடிகர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கும். இந்த பேட்டியில ஒரு 2 விஷயங்களை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் அரசியல் சம்பந்தமா. ஒன்று, ஜவஹர்லால் நேரு அவர்கள் திருச்சிக்கு வந்த போது அவரை வரவேற்பதற்காக பெரிய கூட்டம் கூடியது. அப்ப பக்கத்துல தியாகராஜ பகதூர் இருக்கும் போது அவரை சுற்றி அதை விட பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அப்ப நேரு கேட்டார் காமராஜர்கிட்ட, என்ன வரவேற்க வந்த கூட்டம் மாதிரி தெரியலையே, ஆனா இந்த இடத்துல ரொம்ப பெரிய கூட்டம் இருக்கு, என்ன கூட்டம்னு கேட்கும்போது, இது வந்து தியாகராஜ பகதூர்னு எங்க ஊர்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்காரு, அவருக்கு கூடிய மக்கள் கூட்டம் அப்படின்னு காமராஜர் பதில் சொல்றார். இவ்வளவு செல்வாக்கு உள்ள ஒருத்தரை நீங்க ஏன் காங்கிரஸ் கட்சியில சேர்க்காம இருக்கீங்க? நான் சொன்னேன்னு சொல்லி அவர் உடனே காங்கிரஸ்ல சேர்த்துடுங்க, அவர் என்ன பதவி கேட்கிறாரோ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நேரு குறிப்பு கொடுத்துட்டு சென்று விடுகிறார். காமராஜர் மூலமாக அந்த செய்தி வருகிறது. அதுக்கு பாகவதர் அதை மறுத்துறார். நான் சினிமாக்காரன், நான் சினிமாவிலையும் நாடகத்திலையும் நடிக்கிறதோட பாடல் பாடுவதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அரசியல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவங்க, மக்கள் நலனுக்காக சேவை செஞ்சவங்க, உங்களை மாதிரி உள்ளவங்க இருக்கணும். அரசியல்வாதி இடத்துல சினிமாக்காரன் போய் உட்காரக்கூடாதுன்னு பாகவதர் மறுத்து விட்டார். இன்னைக்கு உள்ள சினிமா நடிகர்கள் பல பேருக்கு அது பாடம். ஒரு சினிமா நடிக்க முன்னா வருங்கால முதலமைச்சரே வருகன்னு போஸ்ட் போடுறான். அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்து ஜவஹர்லால் நேரு இன்விடேஷன் கொடுத்தும் கூட, காமராஜர் நேரில் சென்று அழைத்தும் கூட வர மறுத்தவர் பாகவதர் என்பது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம், அண்ணாதுரை அவர்களும் பாகவதர் நெருங்கிய நண்பர்கள் தான். அறிஞர் அண்ணா அப்பெல்லாம் நிறைய சினிமாக்களுக்கு கதை வசனம் எழுதிட்டு இருந்தாரு. அதுல முக்கியமான படம் சொர்க்கவாசல்னு ஒரு படம். அந்த படத்துக்கு பாகவதர் தான் நடிக்கணும் அப்படின்னு அண்ணா வந்து பாகவதரை பார்த்து கேட்கிறாரு. அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் நான் ஒரு தடவை பார்க்கணும்னு சொல்றாரு பாகவதர். அதை முழுக்க வாசிச்சு பார்த்தா நாத்திக கருத்துக்கள் அதிகமா இருக்கிற படமா இருக்கு. இவர் பெரிய ஆஸ்திகர். அப்ப அண்ணாதுரை சொல்றாரு, நான் தெய்வ நிந்தனை பண்ண மாட்டேன், நாத்திகம் பேசுற படத்துல எனக்கு இடம் இல்லை, நான் நடிக்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். இல்ல நான் நாஸ்திகம் தானே, நான் எப்படி வேற மாதிரி படம் எடுக்க முடியும் அப்படின்னு அண்ணாதுரை கேட்கிறாரு. அப்போ பாகவதர் சொல்றாரு, நான் ஆஸ்திகம் தானே, நான் எப்படி நடிக்க முடியும் அப்படின்னு கேட்டு அந்த படத்துல அவர் நடிக்கல. அப்போ எதற்காகவும் சமரசம் செய்து கொள்வதில்லை என்றதுல பாகவதர், தியாகராஜ பகதூர் அவர்கள் ரொம்ப தீவிரமா இருந்தார். நாம போற்றுகிற தெய்வீகமும் அவர்கிட்ட இருக்கு, தேசியமும் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பிஜேபி வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறோம். திருச்சியில இப்படி ஒரு மணிமண்டபத்தை திறந்து இப்ப இதான் முதல் வருஷம் இந்த நிகழ்ச்சிக்கு நடக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முதல் நிகழ்ச்சியில எங்கள் பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் தலைமையில நாங்கெல்லாம் வந்து ஒன்று சிறப்பா மாவட்டத்தில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டம், இது ஐயா நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் விஸ்வகர்மா. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் இது ஒரு ஜாதியை சொல்வதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதை அமல்படுத்த மாட்டோம், கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயர்ல நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம்னு சொல்லிவிட்டார். எதுவுமே புரியுறது இல்லை திமுகங்கிறது தான் எங்களுக்கு வேதனையா இருக்கு. விஸ்வகர்மா இல்லைன்னா உலகமே இல்லை.
இந்த தொழில்கள், அடிப்படை தொழில்கள் இல்லாமல் உலகமே இயங்காது, இந்தியா இயங்காது, ஸ்கில் டெவலப்மெண்ட்டே இருக்காது. அதை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் விஸ்வகர்மான்னு சொன்னா ஜாதியை திணிக்கிறான் பிஜேபி காரன்னு அதை தவறா சொல்லி அந்த திட்டத்தையே கொச்சைப்படுத்தி இருக்கிறார் திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அவர்கள். இந்த இடத்துல அதற்கான ஆட்சேபனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு தமிழகத்தில் வந்தவுடன் நாங்கள் அமல்படுத்த போகிற முதல் திட்டத்தில் ஒன்றாக இந்த விஸ்வகர்மா திட்டம் இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவில் 15 மாநிலங்களுக்கு மேல நாங்க ஆட்சி செய்யறோம். இப்ப சமீபத்தில் டெல்லியில, ஹரியானால, மகாராஷ்டிரால நாங்க ஆட்சியை பிடிச்சிருக்கோம். பல மாநிலங்கள் ஆட்சி செய்யற கட்சி, மத்தியில் ஆட்சி செய்யற கட்சி, எங்களது தேர்தல் செல்வாக்கு என்னன்னு இந்தியா முழுக்க நிரூபித்திருக்கிற ஒரு கட்சி. நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரிலாம் சாதிச்சிருக்கோம்னு சொல்லி சொல்ற மக்கள்கிட்ட, ஏற்கனவே சினிமாவில் நடிச்சு பஞ்சு டயலாக் பேசி அவரு ஆட்சியை பிடிப்பேன்னு சொன்னா அது ரொம்ப கேலியாத்தான் இருக்கும். விஜய் அவர்கள் புகழ்பெற்ற ஒரு சினிமா வசனம் இருக்கு, ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு. ஏதோ ஒரு சினிமாவில் சொல்லுவார், துப்பாக்கியா, ஐ ஆம் வெயிட்டிங்னு. நான் நினைக்கிறேன் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னும் 50 வருஷம் he will be waiting. மும்மொழி கொள்கைன்னா இந்தின்னு சொல்லி தப்பா பிரச்சாரம் பண்றாங்க திமுகல. மும்மொழி கொள்கைன்றது என்ன? தாய்மொழியில 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும். இது தேசிய கல்விக் கொள்கையில இருக்கு. இப்ப ஸ்டாலினுக்கு இதுல என்ன ஆட்சேபனை? தமிழக முதலமைச்சருக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 10 வயசு வரைக்கும் மாணவர்கள் தமிழ்ல தான் பாடம் படிக்கணும்ன்றது அவருக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு? அதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அதற்கப்புறம் ஆங்கிலம் ஒரு மொழியா இருக்கும். மூன்றாவதா இது தேசிய கல்விக் கொள்கை என்பதனால மாநிலங்களை எல்லாம் இணைக்கணும், மக்களை இணைக்கணும்ன்றதுனால மொழி மக்களை இணைக்கும் ஒரு கருவி, ஒரு சாதனம் என்பதனால மூன்றாவதாக ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கறதா தேசிய கல்விக் கொள்கை. மூன்றாவதா ஏதாவது ஒரு இந்திய மொழி, ஹிந்தின்னு சொல்லவே இல்லையே. தமிழ்நாட்டில் நிறைய உருது பேசுற முஸ்லீம்கள் இருக்காங்க, உருது கத்துக்கிட்டவங்க எல்லாம். கன்னியாகுமரியில, கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல மலையாளம் பேசுறவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க அந்த பகுதியில் மலையாளத்தை அறிமுகப்படுத்துங்க, கத்துட்டு போறாங்க. கன்னடத்தை அறிமுகப்படுத்துங்க, கத்துட்டு போறாங்க. நீங்க திராவிட மொழின்னு தானே பேசுறீங்க. கால்டுவெல் திராவிட மொழி குடும்பம் தான் நடத்தினாரு, அதையாவது செய்யுங்க மும்மொழியில. அதற்கும் ஒருபடி மேல சொல்றேன், இது தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிப்பதற்கான கல்விக் கொள்கை இல்ல, தமிழை எல்லா மாநிலங்களிலும் திணிப்பதற்கான கல்விக் கொள்கை. நீங்க உத்தரப்பிரதேசல கூட, இப்ப நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா என்ன செய்வேன்? யோகி ஆதித்யநாத் ஐயா அவர்களை சந்திச்சு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் உத்தரப்பிரதேச தமிழை 3வது மொழியாக அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லுவேன். செய்வார் அவரு. பெங்கால்ல போய் மம்தா பானர்ஜிட்ட கேட்பேன். மத்திய பிரதேசல மோகன் யாதவ் முதலமைச்சரா இருக்கிறாரு, கேட்போம். பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை நான் கேட்க முடியுமா? வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல பண்ணுங்க. மும்பையில லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க. தேவேந்திர பட்னவிஸை பார்த்து 3வது மொழியா தமிழை சொல்லிக் கொடுங்க தமிழர்களுக்கு நாங்க கேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. அப்ப தமிழை தமிழ்நாடு தாண்டி எடுத்துட்டு போறதுக்கும் இந்த கல்விக் கொள்கை உதவும் இல்ல. அப்படித்தானே நீங்க பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு இந்திய திணிக்கிறான். இந்திய எத்தனை நாளைக்கு சார் போய் சொல்லுவீங்க? அது திமுக காரனுக்கு இந்தி எது இங்கிலீஷ் எதுனே தெரியல. கடையனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இங்கிலீஷ் அழைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அது 3வதா இருக்கு வரிசையில. மேல இந்தி இருக்கு, நடுவில் தமிழ் 3வதா இருக்கு. 3வது மொழி வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின், 3வது மொழி அழிக்கிறான் இங்கிலீஷ. ரொம்ப கேவலமா இருக்கு திமுகவோட நிலைமை. விஸ்வகர்மா சமூகம் எம்பிசி பட்டியல்ல ஒரு நிமிஷம் அவங்களுடைய கோரிக்கையை பத்தி சொல்லிடுறேன். விஸ்வகர்மா சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இது நிச்சயமா செய்ய மாட்டாங்க. 2026 ஏப்ரல் மாசம், மே மாசம் வரைக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவோம். ஆனால் இதை செய்வதற்கான மனமோ துணிச்சலோ ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்காது. 26 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த கோரிக்கை தீவிரமாக பரிசீலிக்கப்படும், பிரதமர் கவனத்து வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்படும். மத்தியில் இருக்கிற ஓபிசி கமிஷன் மூலமாக இதற்கான தீர்வு காணப்படும் என்று நான் இந்த இடத்துல உறுதியளிக்கிறேன் பிஜேபி சார்பாக. சொல்லிட்டேன் சார். விஜய் சினிமாக்காரர் நாடகத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது சார்.